குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 11 ஆகஸ்ட் 2026 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்துக்கு முதலிடம், பேரவையில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். ஸோ நம்ம நேற்று இதை பற்றி பார்த்துருந்தோம். லைக் நம்மளுடைய சட்டப்பேரவையில் இந்த தமிழ் தாய் வாழ்த்து, அதாவது மாநிலத்துடைய பாடலை முதல்ல பாடப்படும் அப்படின்ற ஒரு எல்லா அரசு நிகழ்ச்சிகள்லேயும், ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜஸ்லேயும் அரசு அலுவலகங்கள்லேயும் பொதுத்தர நிறுவனங்களில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலையும் சரி, ப்ரேயர்ஸ்லேயும் சரி, நம்மளுடைய ஃபஸ்ட்டு பாட்டாக தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும். அடுத்தது தான் தேசிய பாடல், அப்புறம் தேசிய கீதம். சரிங்களா? ஸோ இதை தான் நேற்று சட்டப்பேரவையில் தீர்மானமாக நிறைவேற்றிருக்காங்க. அதுக்கு எல்லோரும் ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. அது என்னென்னா, கடந்த ஜூலையில் வெளியிட்டாங்க. முதல்ல நீங்கள் மாநில பாடல் பாடலாம், அப்புறம் தேசிய நேஷ்னல் சாங்கு, நேஷ்னல் ஆந்தம், சரிங்களா, அந்த வரிசையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க, உள்துறை அமைச்சகம். ஓகே, சரி. நம்ம நேற்று பார்த்தது தான், லைக் மனோன்மணியம் அப்படின்ற ஒரு நூலில் மனோன்மணியம் சுந்தரனார் 1891 எழுதியிருப்பார். அதிலிருந்து ஒரு பாராயத்தை நம்ம எடுத்து தமிழ் தாய் வாழ்த்துன்னு சொல்லிட்டு நம்ம பாடிட்டுருக்கோம். கடந்த 1970 நவம்பர் 23 அன்றைய முதலமைச்சராக இருந்தக்கூடிய கருணாநிதி அவர்கள் இதை இது பண்ணியிருப்பார் இல்லையா. இதை ஒரு ஜிஓவில் போட்டு இதை பின்பற்ற சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2021 இதை ஒரு மாநில பாட்டில் ஒரு அங்கீகாரம் வழங்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதான் கான்டெக்ஸ்ட். ஓகே. ஸோ அடுத்து வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட் கொண்டு போயிடலாம். ஸோ இன்றைக்கி எடிட்டோரியலில் பார்த்தீங்கன்னா, வருமுன் காப்பது நல்லது அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் சிறையில் அண்மையில் கொழும்பில் நடைபெற்ற ஒரு சிறை கலவரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இலங்கை நாட்டில் கொழும்பில் அண்மையில் சிறையில் பார்த்திங்கன்னா ஒரு வன்முறை நிகழ்ந்து பல பேர் உயிரிழந்திருக்காங்க கைதிகளில். ஸோ இது இந்த மாதிரி இஷ்யூ தமிழ்நாட்டில், ஐ மீன் இந்தியாவில் வந்துடக்கூடாது இல்லையா. அதே மாதிரி சிறை கலவரம்ன்றது ஒரு காமனாக நிறைய இடத்துல நடக்கும். ஸோ இதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா, முழுக்க முழுக்க விசாரணை கைதிகளையும் தண்டனை பெற்ற கைதிகளையும் ஒரே இதுவில் அடைச்சி வச்சு அவங்களுக்குள்ள ஒரு போதை பழக்கம் அதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை, பட் உங்களுக்கு நீங்கள் நிறைய படிப்பீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வாட்டி ஜென்ரல் நாலேஜ்க்காக படிச்சுப்பாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்தோம்னா, நேற்று சட்டப்பேரவை நிகழ்வுகளை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அதான் இங்கே பார்த்தீங்கன்னா, லைக் நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த தீர்மானம் நிறைவேற்ற பிறகு கேள்வி பதில் நேரம் இருந்துச்சு. பட்ஜெட்டில் இவ்வளோ கோடி எந்தெந்த துறைக்கு அதை பற்றி ஒரு விவாதம் நடைபெற்றுச்சு. அதே மாதிரி அந்த நெல்லுக்கான அதிகபட்ச ஊக்கத்தொகை எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, அது ஏன் அப்படின்ற ஒரு ரீசனில் இங்கே போயிட்டு இருந்துச்சு. சரிங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நீட்டு இந்த எஃப்சிஆர்ஏ பில் கொண்டு வர போகிறாங்க இல்லையா நம்மளுடைய மத்திய அரசு. ஸோ அதுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற போகிறாங்க. சரிங்களா? அதை பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, சரி. அடுத்து வந்தோம்னா, நேற்று மக்களவையில் பார்த்திங்கன்னா யூபிஐ பரிவர்த்தனை அந்த பில் பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதை வச்சு ஒரு விவாதம் நடைபெற்றுச்சு. ஸோ அதான் அந்த பில் நேம் பார்த்திங்கன்னா, வரி மற்றும் பிற சட்டங்களை திருத்த மசோதா 2026. ஸோ அது எதை திருத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, பணம் செலுத்துதல் மற்றும் தீர்வு நடைமுறை ஆக்ட். சரிங்களா? 2007 பிரிவு 10 திருத்தி இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நார்மலாக சொன்ன மாதிரி தான், நார்மல் பீப்புள் நம்ம நார்மலாக யூபிஐ பண்ணுற டிரான்சாக்ஷனுக்கு எந்த கட்டணமும் இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக இந்த எம்டிஆர் கட்டணம் அந்த இது பேஸ் பண்ணி ஒரு டிரான்சாக்ஷன் அபவ் 2000 நம்ம ஒரு பெரிய லார்ஜ் மெர்ச்சன்ட்டுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னும்போது நமக்கு கட்டணம் வசூலிப்பாங்க. சரிங்களா? ஸோ குறிப்பிட்ட வரம்புக்கு மேல் பரிவர்த்தனை மேற்கொள்ளும் குறைந்த எண்ணிக்கையிலான வர்த்தகர்களுக்கு மட்டும் எம்டிஆர் கட்டண விதிப்பு பொருந்தும் அப்படின்றத மத்திய அரசு தரப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. சரி, அடுத்து வந்தோம்னா எஃப்சிஆர்ஏ பில் பாஸ் பண்ண போகிறாங்க கொஞ்ச நாளில், அதை பற்றியும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்தோன்னா, மத்திய உயர்கல்வித்துறைக்கு புதிய செயலராக
தீப்தி கவுர் முகர்ஜி அவங்கள வந்து நியமிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும், நமக்கு நீட் பேப்பர் இஷ்யூ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்ட்லேயும் வந்து அவங்களுடைய ஸ்டேட் எக்ஸாம் காம்படேட்டிவ் எக்ஸாம் பேப்பர் லீக் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கிறதுனால மத்திய உயர்கல்வித்துறைக்கு ஒரு புதிய செயலரை வந்து ரீசெண்டாக நியமிச்சிருக்காங்க இவங்கள. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்தோம்னா, அந்த தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா. இந்த பல்வேறு தீர்ப்பாயங்கள தலைவர்கள, உறுப்பினர்கள் நியமிக்க ஆணையம் அமைக்கும் தீர்ப்பாயம் சீர்திருத்த மசோதா. அதுவும் வந்து நிறைவேற்றியிருக்காங்க மக்களவையில. ஓகே. சரி. கடைசியா வந்தோம்னா, வேற எதுவும் பெருசா இன்னைக்கு டாபிக் இல்ல. ஓகே. ஸோ நம்ம நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். தேங்க் யூ.